வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு ரொம்ப சிம்பிளான பொரியல் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைத்தண்டை வச்சு சூப், 2 விதமான கூட்டு, பச்சடி, அப்புறம் ஜூஸ் இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு வாழைத்தண்டை இளந்தண்டை எடுத்துக்கணும். வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதே இது 2 நாள் ஆன வாழைத்தண்டு அப்படின்னா மோரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெங்காயத்தை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். வாழைத்தண்டில் நீர் சத்து இருக்கிறதுனால இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்த்து வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே அது நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னா அந்த வாழைத்தண்டோட கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வற்றி வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. வாழைத்தண்டோட கலரும் மாறலை. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கூடுதல் சுவை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது, அரை வேக்காடாக இருக்கணும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூட துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்புக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த வாழைத்தண்டு பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.